தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனமும். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் சோதரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். சபை கூடி வருதல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதான். நாம் சபை கூடி வருவது என்பது நாமவே இப்படி செய்தால் நல்லது என்று சொல்லி நாமவே நினைத்து நாமவே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒழுங்கு அல்ல. தேவனே அப்படிப்பட்டதான ஒன்றை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, நாம் எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட, வளர, ஒருவரை உற்சாகப்படுத்துவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, இதற்காக தேவன் இவ்விதமாக நம்மை கூடி வருவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லே கர்த்தருக்கு துதியும் சோதரம் மகிமை உண்டாவதாக. அப்போ சபை என்பது நாம ஏற்படுத்தி கொண்டதல்ல. சபை கூடுதல் என்பது நாம ஏற்படுத்தி கொண்டதல்ல. தேவனே நாம் இவ்விதமாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக ஆண்டவராகிய தேவனே இப்படி ஒன்றை என்ன செய்திருக்கிறார்? ஏற்பாடு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்படியானால் நாம் சபை கூடி வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் அப்படி சொல்கிறார். அப்போது எந்த காரணத்தை கொண்டும் நாம் என்ன செய்ய முடியாது, என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது, விட்டுவிடவும் முடியாது. இது ரொம்ப ஆண்டவர் நமக்கு தெளிவாக இதை சொல்கிறதை குறித்து என்ன செய்ய பார்க்குறோம். யாராவது ஒருவர் ஒரு வாரம் சபைக்கு வரலைன்னு சொன்னால் அவரை பார்த்து என்ன செய்யுமா? நம்ம புத்தி சொல்ல வேண்டும். கடைசி காலமாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லி ஒருவர் அவர்கள் சபை கூடுதலிலே அவர்களை உற்சாகப்படுத்தி பங்கு பெறுவதிலே அவளை கவனம் செலுத்த வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏன் என்று சொன்னால், ஏன் சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது? ஏனென்றால் 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும். ஏன் என்று சொன்னால், நாம் யாராய் இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம். அப்போ நாம் கூடி வரும்போது எல்லா அவயவங்களாக என்ன செய்து வருகிறோம்? நாம் கூடி வருகிறோம். அப்போ இந்த நிறைவு எங்கே உண்டாகிறது என்று சொல்லுவோமானால், நாம் கூடி வரும்போது தான் இந்த நிறைவு என்ன செய்கிறது? உண்டாகிறது. அந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு அங்கே இல்லை என்றால் அந்த முழு சரீரமே பலவீனமாக மாறிவிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உதாரணமாக, என்னுடைய கண் என்னுடைய சரீரத்தில் இல்லை என்றால் என்னுடைய சரீரம் முழுமை என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். அதே போல் என்னுடைய காது அது இல்லை என்றால் என் சரீரம் முழுமை என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் என்னுடைய கணையம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய சரீரம் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். அப்போது சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அதில் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமாக என்ன செய்கிறோம். ஆகியனாலே சபை கூடாமல் இருப்பதை நாம் கற்பனை பண்ணவே முடியாது. சபை என்று சொல்லும்போது அனைவரும் எல்லாரும் குடும்பமாக
நாம் இணைந்து பங்கு பெறுவதுதான் சபையாக இருக்கிறது. ஆகையினாலே சபை கூடுதல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை உண்டான போதே ஜனங்கள், ஆரம்ப விசுவாசிகள் எப்படி அவர்கள் எப்படிப்பட்டதான வழக்கம் உடையவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அவர்கள் என்ன செய்தாங்க? அனுதினமும். அப்போ விசுவாசிகள் ஆரம்பத்திலேயே அவர்கள் நினைச்சார்கள்னா அவர்கள் சபை உண்டாக்கப்பட்ட காலத்திலேயே நாட்களிலேயே அந்த ஆரம்ப அனுபவம் எப்படி சொன்னால் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். ஒரு சிலராய் அல்ல, அந்த நாட்களில் ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே இணைந்து ஒன்றாய் கூடி வந்தார்கள். இடம் பத்துதோ இல்லையோ, ஆனாலும் அவர்கள் எல்லாரும் இணைந்து கூடி வந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அங்கே வந்து அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்டார்கள், அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள், அவர்கள் அப்பம் அல்லது திருவிருந்து ஆசரித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். தொடர்ந்து அவர்கள் அதே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் சபை கூடுதல் என்று சொல்லுவது ஆதி முதலாய் நடந்து வருகிற காரியமாக இருக்கிறபடியினாலே அதை கண்டிப்பாக நாம் செய்து தான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு மாடல் இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவர் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அவர் தேவகுமாரன், ஆராதனைக்குரியவர். ஆனால் அவரே ஜெப ஆலயத்துக்குள்ளே போகிறார். எப்படி போகிறார் சொன்னா அவருடைய வழக்கத்தின்படியே. இயேசு கிறிஸ்துவும் மனிதனாய் இந்த பூமியில் இருக்கின்ற போது அவரும் நினைச்சிருக்கான்னு சொல்லி சொன்னா அங்கே குறிப்பிட்ட நாளிலே, ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து, ஜெப ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதிலே, தொழுது கொள்வதிலே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே அவர் மிகவும் கவனமாக இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே சபை கூடுதல் என்பது ஒருபோதும் நாம் தவிர்க்க முடியாத ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அநேக சமயம் நமக்குள்ள பல சாக்கு போக்கு இருக்கும். என்ன சொல்லுவோன்னு சொன்னால், எனக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, அல்லது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். அவர் ஏகோவா ஈரேவா இருக்கிறார், ஏகோவா ரஃபாவா இருக்கிறார், ஏகோவா சாலோமா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்சடாய் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஒருவருக்காக நம்ம ஜெபம் பண்ணினோம். சுகவீனமாய் மருத்துவமனையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க யாரும் வரமாட்டாங்க தான் நான் நினச்சேன். ஆனால் குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சபை கூடுதலுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறபடியினாலே என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறபடினால வந்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சபை கூடுதலை நாம் தவிர்ப்போமானால், விட்டு விடுவோமானால், ஏதோ ஒரு வாரமோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலே நாம் வராமல் இருப்போமானால், விட்டு விடும்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது? பலப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. சபைக்கு வர்றோம்,
அங்கே யாரை பார்க்க வருகிறோம்? யாரை சந்திக்க வருகிறோம்? ஒருவரை சந்திக்க வருகிறோம். யார் என்றால் நம்மை படைத்த, நம்மை ரட்சித்த, நமக்காக இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை என்ன செய்கிறோம்? நாம் சந்திக்க வருகிறோம். அங்கே வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. அப்போ அந்த பிரசன்னம் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் நாம் பலன் அடைய வேண்டுமோ அந்தந்த பகுதிகளிலெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆத்துமாவிலே, ஆவியிலே, சரத்திலே, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளிலே மேற்கொள்வதற்குரியதான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இது எந்த பலன் சொன்னால் தேவ பலன். ஆனால் ஒருவர் இந்த ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணுவான்னு சொன்னால், அவர் இந்த பலப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து அவர் பலவீனமான ஒரு நிலையில் என்ன செய்வார்? அவர் காணப்படுவார். டாக்டர்கிட்ட போய் ஏன் அடிக்கடி ஒருத்தருக்கு வியாதி வருதுன்னு சொன்னால், ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா என்ன நடக்குன்னு சொன்னால், போகிற வர்ற எல்லா வியாதியும் வந்துடும். நம்ம வாழ்க்கையில் நாம் பலவீனமாக இருந்தால் எல்லா பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால தான் நாம் பலவீனம் அடையாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சபை கூடுதலை தவிர்க்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அதை சொல்லியிருக்கிறது, ஒருவருக்கொரு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள் சொல்லியிருக்கிறது. புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ விசுவாசிகள் சபைக்கு வருவதற்கு முடியாமல் போகுமானால், வரவில்லை என்றால் அந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம் கிடைக்காமல் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டில் தான் உங்களுக்குரிய ஆகாரம் இருக்குமே தவிர சித்தப்பா வீட்டில் இருக்காது, மாமா வீட்டில் இருக்காது, பெரியப்பா வீட்டில் இருக்காது, பக்கத்து வீட்டிலலாம் இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்கள், நமக்கு வேண்டிய சாப்பாடு வேறு எங்கேயும் கிடைக்காது, நம்ம வீட்டில் தான் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்கெல்லாம் போனால் அங்கே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அங்கே சாப்பாடு இருக்கும், அங்கே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தேவையான, எனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, எனக்கு பயனுள்ள, எனக்கு பலப்படுத்தக்கூடிய, ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகளை என் வீட்டிலே எனக்கு ஆயத்தம் பண்ணி தருகிறார்கள். ஆனால் வேறு வீட்டுக்கு போனால் எனக்கு பிடிக்காத உணவுகள், மீனை கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஸ்டர் நல்லா இருக்குது சாப்பிடுங்க சொல்லுவாங்க. அப்போ என் வீட்டில் எனக்கு உரிய தேவை இருக்குது, அவங்களுக்கு அதுக்குரிய அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்கலாம். ஆனால் எனக்கு இது நல்ல சாப்பாடுன்னு என் வீட்டில் தான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். ஆகையினால அந்த சாப்பாடு என்ன செய்வீங்க? நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. அந்த வாரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் சபைக்கு வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய உணவு உங்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார். பாஸ்டர் உங்களை பார்த்துருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார், ஃபோனில் பேசியிருக்க மாட்டார், ஒன்றும் செய்யிருக்க மாட்டார். ஆனால் உங்களுக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணின சாப்பாடை வச்சுருப்பார். அன்றைக்கு நீங்கள் வரலைன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களை உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கும், பலப்படுத்த வேண்டியிருக்கும், தைரியப்படுத்த வேண்டியிருக்கும், சில ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கும், சில சமயம் எச்சரிப்பு நமக்கு வேண்டியிருக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன செய்யாது? கிடைக்காமல் போகக்கூடிய ஆபத்து என்ன செய்கிறது? இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அனே சொல்லுவாங்க, நான் போன வாரம் சர்ச்சுக்கே வரல, எனக்கு மனசே சரியில்லை. மனசு சரியில்லை இல்லையோ, இழந்து போனது தான், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆகினால அதை உங்களுக்கு சொல்ல தெரியல. ஆராதனைக்கு வராததுனால எதை தான் மிஸ் பண்ணின்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, மனசே சரியில்லைன்னு. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து எப்பொழுதுமே இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கிறான். நாம் எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கிறான். அந்த பிசாசு அவன் நினைச்சுக்கிறான், யாவரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்கிறானாம், அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை சுற்றி சுற்றி வர்றான், விசுவாசியில் சுற்றி சுற்றி வர்றான். எங்கே, எப்படி, எந்த விதத்தில் ஆளை காலி பண்ணாலும் வருகிறான். சபை என்பது நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறது. சபை என்பது நமக்கு வேலி அடிக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை போல் இருக்கிறது. அந்த வேலியை சுற்றி, அது என்ன வேலி என்றால் இயேசுவின் இரத்தத்தால் உண்டான ஒரு வேலி. அது சாத்தான் நிச்சயமுடைய நெருங்க முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும்போது சாத்தான் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்யவே முடியாது. ஆகையினாலே சாத்தானுடைய கண்ணிகளுக்கும் சாத்தான் கொண்டு வருகிற தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் சபை என்ன செய்து ஐக்கியத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே சொன்னபடி நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுடைய சரத்திலே அவயவங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நாம் எல்லாருக்குமே என்ன செய்ய சொன்னால் நமக்கென்று சில பங்கு இருக்குது, அல்லது நமக்கென்று சில ஊழியங்கள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்கிறது. ஒருவர் சபை கூடுதலுக்கு அன்றைக்கு வரவில்லை என்றால், ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவர் அந்த கடமையை நிறைவேற்றாததுனாலே முழு சபை என்ன செய்கிறது, பாதிக்கப்படுகிறது. அதனால தான் சபை கூடுதல் என்ன செய்யக்கூடாது, நான் ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், சபை ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தும்முனா என்ன செய்வாங்க, ஆராய்க்கு வரதை விட்டுருவாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஆராதனையை மிஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் யாராச்சும் எது சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. இல்லை, நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு வேண்டுமானால் நாம் எப்பொழுது என்ன செய்வோம், சபை கூடுதல் எந்த காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திர மகிமையும் உண்டாவதா. சபை கூடுதல் நாம் கூடி வரும்போது என்ன செய்கிறோம், அது எப்படிப்பட்டதான நிலைகளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது சொன்னால், சங்கீதக்காரன் சொல்றார், 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். அப்போ சபைக்கு நம்ம ஏன் வர்றோம்னா ஆராதிக்க வருகிறோம். சபைக்கு வர்றோம், ஆராதிக்க வருகிறோம். நான் என்னதான் நம்ம தேவனை வீட்டில் ஆராதிச்சாலும், என்னதான் கர்த்தரை துதிச்சாலும் சோதரிச்சாலும், ஆனால் எப்போ நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோமோ, ஒரு சபையாய் கூடி ஆராதிக்க முடியுமோ, அங்கே என்ன நடக்குது சொன்னால், அங்கே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ நாம் ஆராதிக்கும் போது, சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே எல்லா ஜனங்களும் கூடி வந்திருக்க பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதனை செய்த போது அந்த மகிமை அப்படியே இறங்கி வந்தது. மகிமை என்று சொல்லுவது கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த கர்த்தர் இறங்கி வந்தது, அது மகிமையாக அதை பார்க்கிறார்கள். மேகமாக என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்போ சபைகளை நம்ம கூடி வரும்போது கர்த்தர் நம்மை சந்திக்கிறார், நாம் கர்த்தரை சந்திக்கிறோம். நமக்கும் தேவனுக்குரியதான ஒரு பெரிய உறவு உண்டாகிறது. இது எங்கே போனாலும் கிடைக்காது. ஆகையினாலே உங்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு, அவருடைய மகிமையை சந்திப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு நாம் சபை கூடுதலே வர வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஆராதனைக்கு வந்தால் கர்த்தரை சந்திக்கிறீர்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இந்த விசுவாசம் கேட்பதினாலே, அந்த கேட்குதல் எதை கேட்பதினாலே? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே. சபைகளை நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பெறும்போது நமக்குள்ளே அதிகமான விசுவாசங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆகையினாலே நாம் விசுவாசத்திலே நாம் பலப்படுகிறோம், விசுவாசத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போதெல்லாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம், அந்தந்த நாட்களில் தேவன் நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சமயங்கள் நம்ம தீர்க்க தரிசனம்னா என்ன நினைக்கிறோம் சொன்னா, கண்ணை மூடிக்கிட்டு சொல்றதான் தீர்க்க தரிசனம் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, ஒவ்வொரு வாரமும் செய்தி ஒவ்வொன்றும் என்பது சொன்னால் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காகவே ஆயத்தம் பண்ணி கொடுத்த தேவனுடைய வார்த்தை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைகளாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது, ஆலோசனை கொடுக்கிறது, நம்ம வழிகளை காட்டுகிறது, நமக்கு தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஆகையினாலே எவ்வளவு நன்மையாக இருக்கிறது தேவ சபையிலே கூடி வருது. 24 வசனம் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:24 வாசிக்கும் போது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ நம்ம கூடி வரும்போது என்ன செய்யணும் சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சபையில் நாம் கூடி வருகிறோம். கூடி வரும்போது ஒருவர் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது அவர்களிலே யாருக்காவது சரகாரமான ஒரு உதவி தேவைப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது, ஒரு உற்சாகப்படுத்தல் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது சபையிலே நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறோம்? நாம் உற்சாகப்படுத்துகிறோம், அவளுக்கு உதவி செய்கிறோம். அப்படிப்பட்டதான கிருபை எங்கே கிடைக்கிறது சொன்னா, சபையிலே நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2:42 அப்போஸ்தலர் 2:42 வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும். அந்நியோனியம் என்று சொல்றார். அப்போ ஐக்கியம். சபையிலே நமக்கு என்ன செய்யணும் சொன்னா, ஐக்கியம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. உலகத்தில் பலவிதமான ஐக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஐக்கியம் என்ன சொன்னால், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவுடையதான ஐக்கியம். ஆகையினாலே நாம் யாரோடு ஐக்கியப்படுவோம் சொன்னா, பரிசுத்தவான்களோடு, தேவ மனிதர்களோடு, தேவ பிள்ளைகளோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை என்று சொல்லுவது வெறும் கட்டடம் அல்ல. அது என்ன சொல்ல சொன்னா, அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு குடும்பம் என்ற நிலையிலே, நாம் சகோதர சகோதரிகள் என்ற நிலைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஐக்கியப்படுகிறோம். இதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது? நமக்கு இங்கே சபையிலே கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் விசுவாசிகள் ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். சபைக்கு வரும்போது இவங்க எப்படி இருந்தாங்கப்பா, இன்னைக்கு பாருங்க கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சார், உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சார், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். இப்படி ஒருவர் நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது நமக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், ஒருவருக்கொருவர் நம்ம ஊழியம் செய்கிறோம். இவைகள் எல்லாம் எங்கே கிடைக்கிறது சொன்னால், சபையிலே கிடைக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை பார்க்கும்போது, அங்கே அந்நிய பாஷை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல், பாடல் பாடுதல், இவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு சொன்னால், சபைகளை கூடி வரும்போது ஒரு காரியம் நடக்குது.
எதை குறித்து இங்கே பவுல் சொல்றாருன்னா, வரங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். வரங்கள். நீங்க சபையிலே வரும்போது தேவன் தம்முடைய வரத்தை ஆண்டவர் அங்கே செயல்பட வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப அந்த வரம் என்ன செய்து? கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் 9 விதமான வித்தியாசமான வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கள் எல்லாம் எதற்காகன்னு சொன்னா, நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் இந்த வரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரங்கள் சபைகளே கிரியை செய்கிறது. சுகமளிக்கும் வரம் கிரியை செய்கிறது, வெளிப்பாட்டு வரம் கிரியை செய்கிற, அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறிய வசனம், குணமாக்கும் வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், இவைகள்லாம் கிரியை செய்கிறது. ஏதோ ஒரு விதங்களிலே அந்த வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கிறதுனாலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வரங்கள் மூலமாக நடக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய பெற்றுக்கொள்கிறோம். இவ்விதமாக அந்த வரங்கள் மூலமாக நாம் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அருமையான பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆகையினால் இதை போல அநேக காரியம் நடக்குது. எல்லாவற்றுக்கு மேலாக சபை நமக்கு என்ன செய்கிறது சொல்லி சொன்னால், நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு என்று சொல்லி, நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி, நித்தியமாக தேவனோடு வாழ்வதற்கு ஏதுவாக நம்மை ஆயத்தம் பண்ணுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சபையில் இதெல்லாம் எதிர்பார்த்து நமக்கு சபைக்கு என்ன செய்யணும்? நான் வரணும். எதெல்லாம் எதிர்பார்த்து வரணும்னு சொன்னோம்? தேவனை ஆராதிக்க, வார்த்தையை கேட்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்த, ஐக்கியப்படுவதற்கு ஏதுவாக, தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகளை அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக இதையெல்லாம் எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சபைக்கு நான் வரலாம், வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அதே சமயத்தில் சபைகளை நம்ம கூடி வரும்போது இதெல்லாம் நல்ல நோக்கங்கள், இதெல்லாம் எதிர்பார்த்து வரக்கூடிய நல்ல நோக்கங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆனால் சில சமயங்களில் சிலர் தவறான நோக்கத்தோடும் சபைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான நோக்கத்தோடு சபை ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம வரக்கூடாது. சபை என்பது தேவன் உலாவுகிற இடம், தேவனை சந்திக்கிற இடம், பரிசுத்தவான்கள் கூடி வருகிற இடம், பரிசுத்தவான்கள் ஐக்கியப்படுகிற இடம், பரிசுத்தவான்கள் சேர்கிற இடம், வளர்கிற இடம், வரங்கள் பரிசுத்தாவுடைய கிரியைகள் காணப்படுகிறதான ஒரு இடம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் வேறே எதிர்பார்ப்புகளை நினைச்ச கூடாது. தவறான எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் சபைக்குள்ளே நாம் வரக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. எபிரேயர் 12:2 நாம் வாசிப்போமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்கள பார்க்க வந்தேன், இவங்கள பார்க்க வந்தேன், அவங்கள பார்க்க வந்தேன்னு வரக்கூடாது. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நான் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். பக்கத்தில் சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். பின்னாடி உட்காந்து சொல்ல மாட்டீங்களா? நீங்களாம் வேற குடும்பமா? நம்மெல்லாம் யாரு? ஒரே குடும்பம். சகோதரர் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே யார் தான்? சகோதர சகோதரிகள். கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சபையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பொண்ணு நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும், ஒரு பையன் குடும்பம் நல்லா இருக்குமே தெரியும், அது அங்கே நம்ம சகோதரன், நம்ம சகோதரி. அல்லேலூயா. வேற சிந்தையை வரக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தவறான சிந்தை நமக்குள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஆராதனைக்கு வரும்போது என்ன செய்ய சொன்னால், தேவனை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும், தேவன் என்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படி பார்க்கணும். அதில் இன்னைக்கு அதில் என்ன குறை, இதில் என்ன குறை என்ன செய்ய நம்ம பார்க்கவே கூடாது. தேவனுக்கு என்ன பேசுகிறார், எதை பேசுகிறார்,
ஹல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா ஆராதனையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கண்ணை மூடு அப்படிம்பேன். கண்ணை மூடு, இயேசுவின் நாமத்தில் கண்ணை மூடு. அதுக்கு என்ன சொன்னால், பாஸ்டர் ஒழுங்காக பாடுறாரா, பாட்டு பாடுறவங்க ஒழுங்காக பாடுறாங்களா, மியூசிக் பாருங்க ஒழுங்காக வாசிக்கிறாரா, பாஸ்டருக்கு என்ன கொடுக்குறாங்க வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? யாராச்சும் ஒருத்தர் பாஸ்டர் அங்கே கடிச்சிருக்கேன்னா, பார்த்தியா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பாஸ்டர் வேலை, அவங்க வேலை. நம்ம யார் என்ன செய்ய, நமக்கு அது வேலை இல்லை. என்ன குறை இருக்குதுலாம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் பிரசன்னத்தை பார்க்கணும். நம்ம வந்தோமா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சமயங்களில் நமக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 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 சோதனை சொன்னால், நம்மளை பார்த்த உடனே உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, இன்றைக்கி நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்களே, பாட்டு பாடுறவங்களோடு நீங்கள் நல்லா பாடினீங்களே, மியூசிக் வாசிக்கும் போது நல்லா வாசிச்சிங்களே, பாராட்டணும். நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம யாரும் பாராட்டின அவசியமே இல்லை. நம்ம பாராட்டுற கர்த்தர், நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் வெரி குட் சொல்ல, மகளே நீ நல்லா என்னை ஆராதிச்ச, என் வார்த்தையை நல்லா கேட்ட, எனக்கு பிரியமாக நடந்து கூட, கர்த்தர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமே தவிர வேறு யாருடைய பாராட்டுகளை என்ன செய்யக்கூடாது, நான் எதிர்பார்க்கவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சபைக்குள்ள வந்துட்டு நீங்க எந்த ஊரும் கேட்கக்கூடாது. பக்கத்து சொல்லுங்க, எந்த ஊரும் கேட்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் திருநகர் தான், அதை கேட்கல, உங்க ஊர் இது தேவையா நமக்கு? அப்புறம் அந்த ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறது, தூத்துக்குடி ஒன்று சேர்ந்துக்கிறது, நார்லூர் ஒன்று சேர்ந்துக்கிறது, திருநெல்வேலி ஒன்று சேர்ந்துக்கிறது, உசிலம்பட்டி ஒன்று சேர்ந்துக்கிறது இல்லை. சபையில் அந்த பஞ்சாயத்து இருக்கப்பட பக்கத்தில் சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது சொல்ல, இந்த இப்படி இருக்கக்கூடாது. நம்ம அங்கே நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன செய்யாச்சு, நம்ம தோலெல்லாம் உரிச்சாச்சு. ஆமென். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அன்னைக்கு நம்முடைய தோலெல்லாம் உரிக்கப்பட்டாச்சு. நம்மெல்லாம் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இப்படிப்பட்ட நிலைகளை இப்படி நம்ம சபைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ சபைகளை நம்ம எப்படி கூடி வர வேண்டும், சபைக்கு ஆராதனைக்கு நம்ம எப்படி கூடி வர வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 122:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். சந்தோஷமா வரணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்போ போவோம்? சனிக்கிழமை ஆச்சுன்னா நாளைக்கு ஆராதனைக்கு போகணும். அல்லேலூயா. ஆமா, துணியை துவைச்சி வச்சு எடுத்து மடிச்சு கிடிச்சு வச்சு எல்லாம் தேய்ச்சி கிச்சு வச்சு ரெடியாக வச்சிருக்கணும். நாளைக்கு சாப்பாட்டு கேட்டால் ரெடி பண்ணி வச்சிடணும். போகிறதுக்குரிய வாகனத்தை ரெடி பண்ணி வச்சிடணும். சீக்கிரமாக ஆராதனைக்கு போகணும். கர்த்தரை நான் பார்க்கணும், கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆராதனையில் நீங்கள் வரும்போதே தெரியும், நீங்கள் எப்படி சந்தோஷமாக வர்றீங்களா, கடமைக்காக வர்றீங்களான்னு தெரியும். உற்சாகமாக வர்றீங்களா, கடமைக்காக வர்றீங்களான்னு தெரியும். அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்ப்பேன். சில வருவாங்க, எப்படி வருவாங்கன்னா, பின்னாடி ஒன்று இருக்குது கவனிக்கலை, அப்படி வருவாங்க. சிலர் அப்படியே ஓடி வருவாங்க, சிலர் அப்படி வரும். அப்போ உங்க உற்சாகம் அதில் இருக்கிறது. கத்திரி ஓடி வரணும், சர்ச்சுக்கு சீக்கிரமா வரணும், சர்ச்சுடைய ஆலயத்துக்கு வரும். பக்கத்தில் வர 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 பக்கத்தில் சர்ச்சு வந்துருச்சு, பக்கத்தில் சர்ச்சு வந்துருச்சு, உள்ள போறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன், அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவு ஆர்வமாக இருக்கணும். எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நான் விசுவாசி இருக்கிற காலங்களில் அப்படித்தான் இருக்கும். நான் தெற்கு வாசல்ல இருந்து நாமலை புதுக்குச்சி கூட்டர் நகருக்கு சைக்கிளில் போவேன். போகும்போதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், பக்கத்தில் உள்ளே போனால் எப்பா
ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். அதை அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சியாக சபையுடைய ஆராதனைக்கு வர வேண்டும். அது மாத்திரமா எதிர்பார்ப்போடு வரணும். என்ன எதிர்பார்ப்பு? இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர்கிட்ட தீர்வை பெற்றுக்கொள்ளணும். என் வியாதிக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கணும். ஆமென். எத்தனை பேர் சபை ஆராதனைகளிலே தேவனை தரிசிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பேசணும். இப்படிப்பட்டதான ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் சபைக்கு வர வேண்டும். ஆர்வம் இருக்கணும். நீங்க ஆர்வமா வரும்போது கர்த்தர் அதுக்கேற்ற விதங்களில் நம்மை ஆசீர்வதிக்கிற நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்க எந்த எதிர்பார்ப்போடு இங்க வர்றீங்களோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்றதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல சங்கீதம் 24:3-4 வசனங்கள். 24:3-4 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய், இருதயத்தில் மாசில்லாத தன்மை, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லி சொன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்து கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே ஆயத்த ஒன்று என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். என்ன ஆயத்தம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம், பரிசுத்த தேவனை சந்திக்க போகிறோம், பரிசுத்த தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆகையினாலே நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் என்ற என்ன குறை இருக்கப்பா, என்னை மன்னிங்க, இனி இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்புரவாகி ஆயத்தத்தோடு கூட வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில். அப்ப ஒருமனப்பட வேண்டும், ஐக்கியமாய் வர வேண்டும், ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? ஆமென். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கும்போது இவ்விதமாக பேசிகிட்டு இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா உங்களுக்கு குடும்பத்தில் பொண்டாட்டி பொண்ணு மனைவியும் கணவனும் கீரியும் பாம்பும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டு கிடக்கிறீங்க. நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார். அது உண்மையா? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மனம் நமக்குள்ள இருக்கணும். குடும்பத்தில் ஒரு மனம் உட விட்டு கொடுங்க. பக்கத்தில் சொல்ல விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க அந்த காக்கா வெள்ளையாத்தான் இருக்குது. அம்மா வெள்ளை தான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன, நம்ம கருப்பாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால என்ன செய்ய போகுது? மாறப்போதா? மாற போகிறதில்ல. வெள்ளையாக இருக்குதா? ஆமாம் வெள்ளை தான். ஆமேன்னு சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நான் சொல்கிறதான் சரியா? சரி சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், பிரச்சனை சரியாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமை தான் பிசாசு அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்வான்? கொண்டு வருவான். ஒரு மனத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது, ஒரு மனத்தை காத்து கொள்ள வேண்டும். அதே போல் சபையில் ஒரு மனமாக இருக்க வேண்டும், வேறு மனமாக இருக்கக்கூடாது. ஒரு மனம். அல்லேலூயா. நம்ம சர்ச்சு, நம்ம பாஸ்டர், நம்ம சகோதரன், நம்ம சகோதரி அப்படி என்ன செய்து கொள்ள வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வந்தேன், அந்த முன்னாடி உட்காந்துருக்கிற பிரதரும் சிஸ்டரும் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொன்னாங்க. என்னை பார்த்து அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க. அந்நேரம் பார்த்து யாராவது வந்திருப்பாங்க, திரும்பி இருப்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? அவங்க வேலை மனக்கு அவங்க 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 வயசுக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி நின்று வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு போடுற மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன ஓட்டா போட போகிறீங்க? எம்எல்ஏ ஆக்க போகிறீங்களா? இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. வரவேற்கிற ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்?
என்ன பார்க்கவும் ஓதிட்டு. இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நடக்குது, ஒரு அல்லேலூயா. ஆகையினால சபையில் வரும்போது இதையெல்லாம் கவனிக்காமல் சரியான விதத்தில் நினைத்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல சபைக்கு வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கொடுக்கிறவர்களாய் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்க வரும்போது என்ன சொன்னால், ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது அவங்க பிடிச்சிட்டு வருவாங்க. அல்லேலூயா. அதே போல நாம் சபைக்கு வரும்போது கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களாய் நினைத்து கொள்ள வேண்டும், வர வேண்டும். எப்படி வரணும்? நீ ஆலயத்தில் வரும்போது பழி செலுத்த வரும்போது அப்படின்னு கர்த்தர் சொல்றார் இல்லையா? அப்போ பழி செலுத்தினா ஒவ்வொருத்தரும் வரும்போது என்ன செய்ய, பழி செலுத்த வர்றாங்க. கர்த்தருக்கண்டு நல்ல காணிக்கைகளை நாம் செலுத்தும்படியாக நினைத்து கொள்ள வேண்டும், நான் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல காணிக்கை. அதே போல நான் வரும்போது ஒரு ஆத்துமாவை கூட கூட்டிகிட்டு வரணும். ஆமீன் சொல்லுவோமா? நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தபோது பாடின பாட்டெல்லாம் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் தின்னலாம் கைவீசு. என்னமோ சிலதெல்லாம் மறக்க மாட்டேங்குது எத்தனை வருஷம் ஆனாலும். அதே போல் கைவீசு அம்மா கைவீசு, சர்ச்சுக்கு போகலாம் கைவீசு, சொகுசை ஆராதிக்கலாம் சைவீசு. அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும். பக்கத்துக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் கூட்டிகிட்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாவை கூட்டிகிட்டு வாங்க. அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அதை தேவனுக்கு அந்த ஆத்துமாவை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போது, நடக்கும்போது, சபை ஆராதனையிலே தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். மத்தியில் அழகா சொல்றார், 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் சரியான நோக்கத்தோடு, விடாமல், கரிசனையோடு, ஆர்வத்தோடு நாம் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது அங்கே ஒருவரை பார்ப்போம். யாரை தேடி வந்தோமோ அவரை பார்ப்போம். அவரை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லியிருக்கிறது, சபையாகிய குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி வருகிறவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா, உலாவி வருகிறவராக இருப்பார். அவரை நீங்கள் சந்திப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆராதனையில் வரும்போது நீங்கள் அவரை சந்திப்பீங்க. உங்கள் மாம்ச கண்ணில் காண முடியாதிருக்கலாம், ஆனால் அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது அது உங்களை திருப்தியாக்கும், உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது அவரை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அநேக சமயங்களில் இந்த சபையில் பல விசுவாசி சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறத ஆண்டவர் நான் பார்த்தேன் பாஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கூட்டத்தில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுவதற்கு நான் உட்காந்துருக்கும் போது நானும் இன்னொருவரும் போயிருந்தோம். அப்பொழுது அங்கே உள்ள ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உட்காந்துறீங்க ஒரு சேரில், அந்த பக்கம் ஒரு அந்த பாஸ்டர் உட்காந்துருந்தார், உங்கள் பக்கத்து அந்த சேரில் இயேசு உட்காந்துருந்தார். அல்லேலூயா. இதே போல் நம்ம சபைகளிலும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சில சபை சொல்லியிருக்கிறாங்க, புல்பிட்டில் இயேசு இருந்ததை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, இந்த சேரில் ஆண்டவர் உட்காந்துருக்கிற பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இயேசு அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்மை சந்திக்கும்படி, நம்மை நேசித்து நமக்கு உதவி செய்யும்படி, நம்முடைய பிரச்சனை உதவி செய்யும்படி ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் சபை கூடி வரும்போது நிச்சயமாய் அந்த ஆண்டவரை நீங்கள் சந்தித்து தான் ஆவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு வரும்போது சும்மா என்ன செய்ய மாட்டார், நம்ம அனுப்பவே மாட்டார். நீங்கள் சபைக்கு வரும்போது தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார், சும்மா விடவே மாட்டார். அவருடைய பிரசன்னம் வரும்போது, அந்த பிரசன்னம் வரும்போது நீங்கள் ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்தை என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க.
இதுவரைக்கும் இல்லாத நிலைகளிலே உங்களுக்குள்ள என்ன நடக்கும் சொல்லி சொன்னா, புதிய அந்நிய பாஷை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? புதிய பாஷைகள் வரும், வித்தியாசமான பிரச்சனை உண்டாகும், ஒரு விதமான வல்லமை உங்களுக்குள்ள வர்றதை நீங்கள் உணர முடியும். உங்களுக்குள்ளே வித்தியாசமான காரியங்கள் நடைபெறும், வியாதி சுகமாகும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும், உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும், பலன் உண்டாகும். உங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளும் அந்த நேரத்தில் கொடுக்கப்படும். தேவன் அவிதமாய் கிரியை செய்ய அவர் வல்லவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5, 6, 15, 16 வசனங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வளர்ச்சி நமக்குள் என்ன செய்கிறது? உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ சபையில் நாம் கூடி வரும்போது, ஆராதனையிலே கூடி வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவன் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் போன்றதான ஊழியங்களை கர்த்தர் சபையில வைத்து ஒவ்வொரு வாரமும் அந்த வளர்ச்சியை நமக்குள் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். எதனாலே? தேவனுடைய வார்த்தையினாலே, அவருடைய ஆவியினாலே தேவன் நமக்குள்ள அப்படிப்பட்ட வளர்ச்சி என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கபடி தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசம், அறிவு இவைகள் மூலமாக கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம பூர்ண புருஷராக்குவதற்கு ஏதுவாக ஒரு வளர்ச்சியை தேவன் ஒவ்வொரு வாரமும் அதுக்கு நேராக நமக்குள் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க சபைக்குள் வரும்போது கிறிஸ்து அவரை போன்ற அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு ஏற்ற விதத்தில் நாம் வளவுக்கு தக்கதாக நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போதும் ஒரு வளர்ச்சியை தேவன் உங்களுக்குள்ளே உண்டாக்குவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்ன நடக்குது? 12ஆம் வசனம், சீர் பொருத்துகிறார், உங்களை சரி செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் எழுந்து பிரசங்கம் பண்றார். அப்போ அந்த பிரசங்கம் பண்ண போது அவர்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவங்க சொல்றாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ தேவனுடைய வார்த்தை அவர் பிரசங்கம் பண்றார். ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். உணர்த்தும் போது அவர்கள் சரியில்லாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எதிலே சரி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் இங்கே பேசுகிறார் பேதுரு மூலமாக. அவங்க அதை இடம் கொடுக்கிறாங்க. அவங்க சரி செய்யப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்தான அபிஷேகத்தை பெறுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு சொல்கிறாங்க. அவர் கீழ்ப்பிடித்து அப்படி என்ன செய்றாங்க? பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் புது பிறப்பு உண்டாகிறது. சபையிலே சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள். மாற்றங்கள் உண்டாகுன்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ சில வார்த்தைகள் தேவன் நம்ம கொடுக்கிறாரு. நம்ம சீர்படுத்துவதற்காக கொடுக்கும் போது சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை அது என்ன செய்யும்? அது குத்தும். நீ சரியில்லை, நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு நம்மகிட்ட பேசும். நம்ம சிறு தப்பு தானே, நம்ம சரியில்லை தானே, நம்ம சரி பண்ணிக்கொள்ள வேண்டுமே. அல்லேலூயா. நாம் இடம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். நாம் பரிசுத்தம் அடைவோம். கிறிஸ்துவுக்கு தக்க அந்த வளர்ச்சி நமக்குள் என்ன செய்யும்? உண்டாகும்.
ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கான, உங்களை செய்ய வைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கும் சபையில். ஏன்னா பிரதான கட்டளை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதுக்குனாலே சபையில் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவ ஆவியானவர் சொல்றார், ஏன்னா நாம் தேவ சமூகத்தில் போகும்போது வெறுங்கையை போகக்கூடாது, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றாத இல்லை என்றான அந்த குற்றமான சாட்சியம் நாம் இருக்கக்கூடாததற்காக நம்ம சுவிசேஷ ஊழியம் எல்லாரையும் செய்ய வைப்பதற்காக முயற்சி உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய காரியங்கள் சபையில் நடைபெற்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆறுதலுக்குரிய வார்த்தைகள், தேர்தலுக்குரிய வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள் காணப்படும். இவைகள் எல்லாம் நமக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும். இவைகள் மூலமாக நாம் என்ன செய்யப்படுவோம்? நாம் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு அவயவமும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இப்படியே வளரும். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி வளர வேண்டும். இப்படி எல்லாரும் வளரும் போது, சீரா எல்லாரும் வளரும் போது, முழு சரமும் நல்ல வளர்ச்சியை பெற்று ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்காகத்தான் கர்த்தர் சபை என்ன செய்திருக்கிறாரு? இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதனால தான் சொல்றாரு, சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எபேசியர் 4:14 இருக்குது, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு பலவிதமான அங்கே துருபதேச காற்றுகள் நிறைய என்ன செய்து வந்து கொண்டிருக்கிறது. துருபதேசம் அந்த துருபதேசங்கள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னால், நம்ம தேவனை விட்டு பிரித்து பிசாசின் ராஜ்யத்துக்கு நேராக நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஆபத்தானவைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. பார்த்தா அது நல்லது போல தெரியும், சத்தியம் போல தெரியும், உண்மையாக போல தெரியும். ஆனால் அவை நம்மை வஞ்சிக்கிற போதகம். சபை கூடுதல் எதுக்கு? அங்கே சர்ச்சில் போனால் தானா? ஏன் ஆன்லைனில் ஆராதிக்க கூடாதா? இன்னைக்கு ஆன்லைன் சர்ச்சை வச்சுருக்கான். இது தேவனால் உண்டாக்கப்பட்டதல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ சத்தியத்தை நாம் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் சபை கூடுதல் என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? நாம் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. ஆமென். எல்லாம் எழுதுன்னு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த காலங்களில் சனிக்கிழமை விசுவாசிகள் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. காத்திருப்பு கூட்டம் இருப்பாங்க, சர்ச்சிலே தங்கிடுவாங்க. காலையில் 5 மணி ஜெபம் பண்ணிவிட்டு ஆராதனைக்காக முட்டுக்கால் போட்டு ஆராதிப்பாங்க. 9:30 மணிக்கு சர்ச்சு ஆராதனை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 மணி 2:30 மணிக்கு தான் ஆராதனை முடியும். யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போவாங்க. சாயந்தரம் கூட்டம் இருக்கும். எல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமாக தங்க வீட்டுக்கு போவாங்க. அதை அனுபவித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சபை கூடுதல் என்பது அவ்வளோ விசேஷமானது, அவ்வளோ மகிமையானது. ஒரு காலத்தில் விக்கிரகங்கள் பின்னாலே, மாயைக்கு பின்னதாக மயங்கி கிடந்த நம்முடைய கண்களை திறந்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு அவருடைய சபையாகிய இந்த திருச்சபைகளை கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணி அப்பா பிள்ளை என்ற உறவிலே கொண்டு வந்து கிறிஸ்துவின் சரத்தில் ஒரு அவயமாக்கி
ஒரு உன்னதமான இடத்துல நம்ம வச்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இது ஒரு நாளும் நாம் சபை கூடுதலை விற்றக்கூடாது, சபை கூடுதல் அற்பமாக எண்ணக்கூடாது. கையெல்லாம் உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு நாள் சபை கூடுதலை விட்டுவிட மாட்டேன். சரியான இருதயத்தோடு, சரியான ஆயத்தத்தோடு, ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு, ஆண்டவரே நான் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும், என் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை சந்திக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற விடுதலையை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான நோக்கத்தோடு நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகக்கூடிய நிலைகளிலே நான் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆராதனைக்கு வருவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. என்ன பலவீனம் இருந்தாலும் ஒரு நாளும் ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, சாக்கு போக்க சொல்ல மாட்டேன். உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையை நேசிக்கிறேன் ஆண்டவரே, சபை கூடுதலை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசுரத்தால் என்னை நிரப்பி என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. தேவரே, இந்த நாளிலே உம்முடைய விசேஷ பிரசன்னமும் ஆளுகையும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். சத்துரு கொண்டு வருகிற எல்லா பாரமான நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. கர்த்தரால் உண்டாகிற விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.